நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. நானும் ஜெபிக்கலான்னு போனேன். அவங்க வீட்டில் போயிட்டு நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன். அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிச்சுட்டு வந்தேன். பாருங்களேன், அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, வெளியே 2 காரு, அவங்க வீட்டில் தேவையான எல்லா பொருளும் இருக்குது, வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்துச்சு. அவங்க எதற்காக என்னை ஜெபிக்க கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சமாதானம் இல்லையா? பாருங்க, இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் கூட வசதி இருக்கலாம், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் மன சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் மனசில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் உறவினர்கள் மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வேலையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் படிக்கிற இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். பாருங்க, எல்லாரும் இருந்து இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக நான் சொல்றேன். எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? எதை குறித்து உங்க இருதயம் கலங்கி கொண்டு இருக்குது? சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சமாதானத்தை கேளு. சப்பா, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தாங்க சப்பான்னு கேட்டு பாருங்க. அவர் சமாதானத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. பிரச்சனை சீக்கிரத்துல மாறும். உங்க இருதயம் சந்தோஷப்படும். சமாதானம் உங்களை தேடி வரும். ஆமென்.